மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். யூடியூபர் சுதர்சன் அப்படிங்கிறவர் மேல அவருடைய மனைவி வரதட்சணை புகார் கொடுத்திருக்காங்க. சுதர்சன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே டெக் பாஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் மூலமா பிரபலம் அடைஞ்சாரு. அதுல இருந்து வெளியில டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு. அந்த பஞ்சாயத்து கூட சில மாதங்களுக்கு முன்னாடி வைரல் ஆனது. அவர் மேல புகார் கொடுக்க, அவர் இவர் மேல புகார் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சேனலுமே பாத்தீங்கன்னா மக்கள் புறக்கணிக்கிற மாதிரி தான் தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல ஒய்ஃபே அவர் மேல வரதட்சணை புகார் கொடுத்துருக்காங்க. இந்த சுதர்சன் மதுரையை சேர்ந்த ஒரு நபர். யூடியூப்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஃபுட் ரிவ்யூஸ் போடுவாங்க, டூரிஸ்ட் சம்பந்தமான விஷயங்கள் போடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு டெக் பாஸ்ன்னு ஒரு சேனலில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. புதுசாக வரக்கூடிய மொபைல், புதுசாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வந்ததுன்னா அதை அன்பாக்ஸ் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் போடுற வீடியோ. சிலர் கார் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவாங்க, ஒரு விளாக்கில் பண்ணுவாங்க. அது மாதிரி இவர் அந்த மாதிரி பண்ணுறாரு. அதில் பிரபலியமாக இருந்தார், நம்பர் 1ல் இருந்தார். இவர் தான் அந்த கேட்டகரி யூடியூபர்ஸில் இவர் தான் நம்பர் 1ஆக இருந்தார். அதை நடத்தியவருக்கும் இவர் ஆங்கராக தான் இருந்தார் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு போட்டி இவர் தனியாக போய் டெக் சூப்பர் ஸ்டார்னு இவனு ஆரம்பித்தார். அப்புறம் அது வரும்னு ஆரம்பித்தார். இல்லை ப்ராடக்ட் கொடுக்குற கம்பெனியில் அவர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் அவர் வீடியோ போடுறாரு அப்படின்னு மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. 2 சேனலுமே பெருசாக போகல. அதுக்கிடையில தான் இவர் ஒரு டாக்டரை லவ் பண்ணி 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கூட இப்போ கர்ப்பிணியாக இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. மதுரை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவமனையில் டாக்டராக இருந்திருக்காங்க. அவங்க தான் இப்போ பரபரப்பான கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது தன் வீடு கட்டுறதுக்கு 10 லட்ச ரூபா கேட்டார். ஆல்ரெடி 30 பவுன் நகை போட்டிருக்கிறோம் வரதட்சணையா. வீடு கட்டுறதுக்கு 10 லட்ச ரூபா கேட்டாங்க. 5 லட்ச ரூபா வரைக்கும் தரேன்னு, இல்லை என்னையை அடித்து உதைத்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய டாக்டர் மனைவி இப்போ காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த செய்தி ஒரு பெரிய பரபரப்பாக போகுது. பொதுவாக ஒரு படித்த ஒரு பெண், ஒரு டாக்டர், அவங்களுக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வி. இவர் ஒரு யூடியூபர், அவ்வளோதான். இவருடைய பேக்ரவுண்டு பெருசாக இல்லை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனால் மிடில் கிளாஸ்னாலுமே டெக் பாஸில் வேலை பார்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டுருந்தாங்க. 12 லட்ச ரூபா மாதம் சம்பாதிச்சிருக்காங்க. இவருக்கு சேலரி மாதிரி ஒர்க்கிங் பார்ட்னர் தான். ஆனால் 12 லட்ச ரூபா அவரோட ஷேர் மாசம் வாங்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இல்லை வாங்கியிருக்காரு. க்ரோர்ஸ் கணக்கில் இவரே சம்பாதிச்சிருக்காரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு போயிருக்காரு, தன்னை உருவாக்கிட்டு இருக்கு. இதுல 2 விஷயமா பார்க்கணும். எப்பயுமே கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சுமூகமா டிவோர்ஸ் வாங்கிட்டு போறது ஒரு கேட்டகரி. 2வது, நீங்க சொன்ன மாதிரி ஒரு 12 லட்ச ரூபா மாசம் சம்பாரிச்சவர், குறைந்தபட்சம் வருஷத்துக்கு எவ்வளவு வருது, அதுவே கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேல, 1 கோடி 20 லட்ச ரூபா, 1.5 கோடி ரூபாய்க்கு வரும்னு வச்சுங்க. ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணாலும் அவர் கையிலேயும் குறைஞ்சபட்சம் 5-6 கோடி ரூபாய் சொத்து இருக்கும். குறைந்தபட்சம் 2 கோடியா இருக்கு. ஒரு 10 லட்சம் 5 லட்சத்துக்காகலாம் அடிச்சாரு அப்படின்னு சொல்றதே ஒரு கேள்விக்குரியாது, சந்தேகமா இருக்கு. இந்த ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை போலீஸ் கேஸ்க்கு போறப்ப முதலில் அவங்க சொல்ற விஷயம் 2 கேஸ் சொல்லுவாங்க. ஒன்று இந்த மாதிரி பாலியல் ரீதியான தவறான வழி, இல்லைன்னா டவுரி கேஸ். இந்த 2 கேஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்க போறப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதுக்குள்ள ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவர் 5 லட்ச ரூபா கேட்டு அடிச்சாரு, 5 லட்ச ரூபா கேட்டு துன்புறுத்தினாரு அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. வேற ஏதோ காரணத்திற்காக இவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கிறாருங்கிறது தெரியல. செய்தி இப்பதான் வந்திருக்கு. போக தான் அது அடுத்த கட்டமா தெரியும். இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாசம் 12 லட்ச ரூபா சம்பாரிச்சதுல இருந்து வெளில வந்துட்டாரு. வெளில இப்போ டெக் சூப்பர் ஸ்டார் ஒரு சேனல் வச்சிருக்காரு இல்லையா, அந்த சேனல் பெருசா போல. ஏன்னா அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. ஸோ இப்போ கஷ்டத்துல தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு 5 லட்ச ரூபாய்க்காக ஒரு டாக்டர் மனைவி அப்படி மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணுவாரா? அது ஒரு கேள்வியா இருக்கு. அவங்க மாசம் குறைஞ்ச டாக்டரா இருக்கவங்க சம்பாதிக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அப்படிங்கும் போது அதை எப்படி நடத்துறாங்கன்னு தெரியல. இல்ல ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன பிரச்சனைன்னு தெரியல. பட் அப்படியே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க மியூச்சுவலாக அவங்க ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம். அது என்ன நடந்திருக்கு, உண்மையிலேயே அவர் டார்ச்சர் பண்ணாரா, இல்லை 2 பேருக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால இதை ஒரு கருவியாக அவங்க சொல்லி வெளியில போறாங்களான்னு தெரியல. இது தொடர்ந்து நடக்குது. இது ஒன்றும் தைரியமாக அவங்க வேற எதுவும் முடிவெடுக்காம வெளியில ஃபைட் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறதே ஒரு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். சமீபத்தில் பார்த்தோம் திருப்பூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஒரு 300 பவுன் நகை, காரு, பிரம்மாண்ட திருமணங்கள்லாம் நடந்து அந்த பொண்ணு கடைசியில தன் வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு போச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவங்க அப்பா ஒரு பழமைவாதியாக இருக்கிறார். என் பொண்ணு ஒருவனுக்கு ஒருத்தி தான், அதோட வாழ்ந்து அவர் செத்து போனது கூட எனக்கு பெருமை தான் அப்படின்லாம் பேசின விஷயம் பெரிய லெவலில் போச்சு. பலர் அவர் சூசைட் பண்ணது காரணமே அவங்க அப்பா தாங்கிற மாதிரிலாம் போட்டு ரொம்ப அவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி தான் ரைட்டு. இப்போ நம்ம ஒரு சட்டை வாங்குறோம், போட்டு பார்க்குறோம், சரியா வரலன்னா தூக்கி போட்டு 1 சட்டை போகிறதா, ஒரு சட்டை தான் வாழ்க்கையில் முதல்ல வாங்கிட்டு போட்டுட்டு நம்ம நியூடாக தெரிய முடியுமா? ஒரு செருப்பு வாங்குறோம், போட்டு பார்க்குறோம், பார்த்தலன்னா கழட்டி போட்டோன்னு செருப்பு வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான் வாழ்க்கையும். ஒரு வாழ்க்கையை நம்ம திட்டமிட்டே அதை நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம வீணடிக்கல. எல்லாரும் முழு மனதோட முதல் திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது மிகப்பெரிய ஒரு கனவு.
1000 கனவுகள், அந்த கனவுகள் சிதைஞ்சு போச்சுன்னா அது மீண்டு எடுக்கிறதே கஷ்டம். சிலர் இன்னொரு கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு முதல் இதே வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஷாக் கொடுத்துரும், அதிர்ச்சியை கொடுத்துரும். அது வந்து மீண்டெழுந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி மீண்டெழுந்து வர்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சிங்கிள் மதர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இருக்காங்க. அவங்க ஏன் அவங்கள்ட்ட சிங்கிள் மதர் இருக்கிறாங்க, தனியாக இருக்கக்கூடிய ஆண்களும் நிறைய இருக்கிறாங்க. ஏன் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஒரு வாழ்க்கையை வந்து எனக்கு வந்து சரியா அமையாங்க, இன்னொரு வாழ்க்கையை அந்த மாதிரி ஆச்சுன்னா நான் தாங்க முடியாதனால அதனால அவங்க சிங்கிளாகவே இருந்துட்டு போகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆணும் பெண் 2 பேருமே இருக்கிறாங்க. அப்போ ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையை முடிச்சுக்கிற வேண்டிய, திருமண பந்தம் முடிஞ்சு போச்சுங்கிறதுக்காக வாழ்க்கையை முடிச்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த சமூகம் தான் இன்னைக்கு தீர்மானிக்குது. சொந்தம், பந்தம், சாதி, திருமணம், ஆடம்பர திருமணம், திருமணத்தை இன்னைக்கு வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இந்தியா முழுவதும் ஆக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. வெட்டிங்கு, ப்ரீ வெட்டிங்கு, போஸ்ட் வெட்டிங்கு, அப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் வெட்டிங்கு, அதுக்கு வெளியூரில் ஷூட் பண்ணுறது, அதுக்கு வீடியோ எடுக்கிறது, அதுக்கு பல லட்சங்கள், 1 ரூபா 2 ரூபா இல்லை, 10 லட்ச ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. கல்யாண வீடியோ எடுக்கிறது, கல்யாண கவரேஜ் தான் அது. அதுக்கு பேர்ல வச்சிருக்காங்க. இந்த கல்யாண கவரேஜுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன கல்யாணமாக இருந்தா கூட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்தலைன்னா அவங்களுக்கு ஒரு கௌரவமா போகுது. இந்த விஷயங்களை என்ன பண்றாங்கன்னா, அது திருமண முறிவுகள் வர்றப்ப அது பெருசா ஒரு பாதிப்பு. எளிமையான திருமணம் முடிச்சுட்டு அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்றதுதான் வாழ்க்கையை. பிரம்மாண்டமான திருமணத்தை முடிச்சுட்டு வாழ்க்கையை இந்த மாதிரி முடிச்சுக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயமா போச்சு. இது ஒரு எல்லா சமூகத்திலையும் இந்த ஒரு கலாச்சாரம். எந்த சமூகம், எந்த ஜாதி, எந்த மதம்னா எல்லா சமூகத்திலையும் எல்லா மதத்திலையும் திருமணங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை டான்ஸ் ஆடுறது, வந்து குடும்பத்தோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, அதுக்காக ரிஹர்சல் எடுக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? டான்ஸ் மாஸ்டர்கிட்ட குடும்பத்தோட போய் அடுத்த நாள் சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் ரிஹர்சல் எடுக்கிறாங்க. எடுத்து அடுத்த நாள் வந்து டான்ஸ். இதெல்லாம் செயற்கை இல்லையா? நம்ம டான்ஸ் ஆடிட்டா இருக்கோம், சந்தோஷமா இருக்கிறது வேற விஷயம். டான்ஸ் ஆடுறோம் அப்படிங்கிறது வந்து தன்னால் ஆடணும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், சந்தோஷமா இருக்கிறோம், ஜாலி, எல்லாரும் சேர்ந்து ஆடுறப்ப நம்ம ஆடிட்டோம்னா நம்மளை அறியாமல் செஞ்சாதான் அழுகை, சிரிப்பு, டான்ஸ் எல்லாம் தானால வரணும். அம்பானியே அவ்வளோ வேலையை விட்டுட்டு அவரே ரிஹர்ஸ் பண்ணி தான் டான்ஸ் அடிப்பாங்க. ரிஹர்சல்லாம் எல்லாமே ரிஹர்சல் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் டான்ஸ் மாஸ்டர் வச்சு டான்ஸ் ரிஹர்சல் எடுக்கிறாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட் வெளியூர்ல வெளிநாட்டு இல்லாமல் எடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. சமீபத்தில் ஏஆர் முருகதாஸ் கூட அவருடைய பொண்ணு அதெல்லாம் பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு ஏஆர் முருகதாஸ் மிகப்பெரிய ஒரு டைரக்டர், அவர் ஆடுறது பார்த்து ஆர்டிஃபிஷியலா இருக்கு. கண்டிப்பாக அது ஆர்டிஃபிஷியலா இருக்கு. அவருக்கு அவ்வளோ கூட்டத்தில் எல்லா சொந்த பந்தங்கள் இருக்கிறப்ப மகளுடைய வந்து ஒரு இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து டான்ஸ் ஆடுறாரு. ஆனா இப்போ இருக்கிற பசங்களாம் விரும்புறாங்க இல்லையா? டான்ஸ் ஆடுறது நான் தப்புன்னு சொல்ல, அது இயற்கையா இருக்கணும். நீங்க ஒரு குழந்தைய கூட்டு போறீங்க ரோட்ல, ஏதாவது பாட்டு கேட்டுச்சுன்னா அது ஆடுன்னு, அது இயற்கை. அது வந்து இயற்கை. அது வந்து உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு அந்த பாட்டு பிடிக்குது, ஆடுது. திட்டமிட்டு அதுக்காக ரிஹர்சல் எடுத்துட்டு வந்து ஆடணுங்கிறதெல்லாம் வந்து அது நார்த் இந்தியன் கலாச்சாரம். நார்த் இந்தியாவில் அதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து அது ஒரு ஃபங்க்ஷனாக சங்கீத் ஃபங்க்ஷனே வைக்கிறாங்க. இவங்க நம்ம ஆளுங்க இப்போ அதை ஃபாலோ பண்ணாங்க, சங்கீத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. என்னடான்னு கேட்டால் பாட்டு போடுவோம். நார்த் இந்தியாவில் இந்த மருதாணி வைக்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்குது. அதில் மருதாணி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு மருதாணியை வைத்து அவங்க இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் டான்ஸ் ஆடுறது வந்து அவங்களுடைய ஒரு கல்ச்சரில் அது ஒரு விஷயம். நமக்கு அப்படி கிடையாது. ஆனால் இதை வந்து புதுசாக வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது தவறு கிடையாது. ஆனால் இதை ஏன் வந்து இங்கே வழியை திணிக்கிறீங்கன்ற, இயற்கையாக செஞ்சுட்டா பரவாயில்ல. பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கேயோ வெளியில் போகிறீங்க, ஒரு பாட்டு கேட்குது, வீட்டுக்குள்ள உட்காந்து பாட்டு கேட்குது, இப்போ லைட்டாக டான்ஸ் ஆடணும் மூடாக இருக்குது, டான்ஸ் ஆடினா ஓகே. நம்ம பாட்டு ஓடிட்டு இருக்கு, குளிக்கிறப்ப நம்ம பாடுறது இல்லையா, ஹம் பண்ணுறது இல்லையா? அதுக்காக நான் பாடணுங்கிறதுக்காக கல்யாண வீட்டில் மைக் செட்லாம் வச்சு நம்ம பாட முடியும்? இது செயற்கையாக வருது. இது எல்லாமே இன்னைக்கு திருமணம்ங்கிறது வந்து ஒரு செயற்கையான விஷயமா மாறிட்டு இருக்கு. திருமணம் முடிஞ்சாலுமே குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குலாம் இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டேலாம் இல்லை, இதான் கன்சீவ் ஆனப்பயே அந்த பல்லக்கள் தூக்கிட்டு வர ஆள்லாம் இருக்கு. ஏகப்பட்ட கிரியேட்டிவிட்டி ஒர்க் பண்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேக்கேஜ், எல்லாம் ஒரு பேக்கேஜ். வந்து பேபி ஷவர், அப்புறம் என்னென்னமோ பேர் வச்சிருக்காங்க. பேர் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு ஒரு பல லட்சங்கள் செலவு பண்ணி நாங்கள் அதுக்கெல்லாம் நான் என்ன சொல்றாங்க, லைஃப்ல ஒரே முறை தான் நடக்குது, நாங்கள் இதுக்கு செலவு பண்றோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு வழியில் அவங்க கேட்கறதுக்கு நியாயம் தான். உங்க காசு நீங்க செலவு பண்ணுங்க, யார் கேட்க போறா? ஆனா என்னன்னா இந்த மாதிரியான முறிவுகள் வர்றப்ப இது எல்லாம் சேர்ந்து வந்து நிற்குது. சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு வந்து போட்டோ வைரல் ஆனது. கல்யாணத்தப்போ எடுத்த போட்டோவை அதை வந்து எரிக்கிற மாதிரியோ அதை மிதிக்கிற மாதிரியோ அந்த பையனை போட்டு பிரேக்கப் பண்ணதுக்கு அப்படி ஒரு போட்டோ போட்டுருந்து, அதுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தது. அதுவே வைரல் ஆனது. ஆமா, இப்ப எல்லாமே போட்டோ ஷூட் தான். எதா இருந்தாலும் வீடியோ போட்டு காமிச்சிடறாங்க, குறும்படத்தை பாத்துக்குங்க அப்படின்னு. கல்யாண வீட்டு எல்லாரையும் உட்கார வச்சு படம் போட்டு கட்டுறாங்க. பொண்ணு மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுக்கிறப்ப அவங்க வந்து பண்ண ரொமான்ஸ் சேட்டைகள் இதெல்லாம் வந்து போட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. கல்யாண வீட்டில் கல்யாணம், பொண்ணு ஆடுது, மாப்பிள்ளை ஆடுறாரு. இது நம்ம தவறா சொல்லலை, நம்ம கலாச்சாரம் இல்லைன்ற. டான்ஸு, பாட்டு, அழுகை, சிரிப்புலாம் இயற்கையா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இருந்தா வரும். இது நீங்க திட்டமிட்டே திணிச்சு ஒரு விஷயத்த பண்றது தான். இது எல்லாம் வந்து எங்க வந்து முடியுது அப்படின்னா, அந்த கல்யாணம் பிரேக்கப்போ டிவோர்ஸ் ஆச்சுன்னா இந்த செலவுகள், இந்த கனவுகள், இத்தனை பேர் பாட்டி பண்ண எல்லாம் வந்து அங்கே போய் நிற்கணும். எல்லாம் நிற்கிறப்ப என்ன ஆகும்னா அது ஒரு பெரிய பஸ் அவுட் ஆயிடாது. அதுலேருந்து மீண்டு வர முடியல. இந்த நிதன்யா கேஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா
ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணவராக இருக்காரு. இந்த பையனும் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருக்காங்க. நிறைய குற்றச்சாட்டுகள் மாறி மாறி வைக்கிறாங்க. 5 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. 5 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. எல்லாமே தான். இப்போ அவங்களுக்கு என்னன்னா காசு போச்சு, பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் வரும் இல்லையா அவங்களுக்கு. ஒரு எளிமையான திருமணமா இருந்தா கூட அது பெருசா வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். திருமண முறிவுங்கிறது ஒரு பாதிப்பு தான். ஒரு செத்து ஒரு ஒரு வாழ்க்கையை தொடங்குற மாதிரி ஒரு திருமண ஒரு முறிவுங்கிறது. அதெல்லாம் பெருசா பாதிப்பு இருக்காது. பொருளாதார ரீதியாகவும் பெரிய பாதிப்பு இருக்காது. இது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது நம்ம கலாச்சாரம் மாறிட்டு போதுங்கிற ஒரு அச்சம் இருக்கு. அதுக்காக நீங்க கணவன் அடிச்சாலும் சரி, மனைவி அடிச்சாலும் சரி, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் கிடையாது. பெரியார் அதான் சொன்னார், பெரிய வன்முறையே இந்த குடும்ப கட்டமைப்பு தான். குடும்ப கட்டமைப்பு, இந்த சாதிய கட்டமைப்பு, இது தொட்டு தொட்டு தான் எல்லாம் வரும். இதுவே ஒரு பெரிய வன்முறை தான். அப்போ நீங்கள் அதெல்லாம் உடைச்சிட்டு வரணும்னா திருமணத்தை எளிமைப்படுத்தும். திருமணம்ங்கிறது கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், முற்போக்குவாதிகளும் திருமணம் பண்ண பார்த்தீங்க. பெரியார் தெருவில் பண்ணி வச்சுக்கோங்களேன், 10 திருமணம் நடக்கும். 2 பேர் வருவாங்க, மோதிரம் மாற்றிக்கிறாங்க, செலவே கிடையாது. செலவில் போயிடுவாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டி போய் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி திருமண முறிவுகள் ஏற்படுறதாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்கள மியூச்சுவலாக 2 பேருக்குள்ள ஒத்து வராது, பிரிஞ்சுட்டு போயிடலாம். இது கணவனை மனைவி அடிக்கிறது, கணவனை மனைவி அடிக்கிறது, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கிறது, அதுக்காக உயிரை மாய்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்லையே. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த இடத்துல போய் நிற்குது. ரிதன்யா கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பொண்ணு இறந்துடுச்சு, அவங்க அப்பா பேட்டிலாம் பார்த்தோம். ஆனால் அந்த பொண்ணு மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அப்புறம் மேக்கப்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அவங்க ப்ரொமோஷனுக்காக வந்து அவங்க பேஜில் வந்து இப்போ அந்த வீடியோஸை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயும் ப்ரொமோஷன் தேடிட்டு இருக்காங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். கல்யாணத்துக்கு போகிறப்போ வந்து என்ன பண்ணாங்க, நம்ம சொந்தக்கார வீட்டு கல்யாணம் தான், ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னாங்க. கேட்ட வந்து எதுக்கு யாரு மாப்பிள்ளையை பற்றி பேசுங்க அப்படின்னு. இப்போ நானே கல்யாணம் முடிச்சு இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு ரிலாக்ஸாக வந்திருக்கேன். இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களாம் பிடிச்சி நீங்க மாப்பிள்ளையை பத்தி என்ன நினைக்கிறீங்க, பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் இன்டர்வியூ எடுத்து ஒரு வீடியோவே போடுறாங்க. இந்த வடிவேல் ஒரு இதுல மாப்பிள்ளை யார் தெரியுமா, மாப்பிள்ளை யார் ரூம்ல என்ன பண்ணாரு தெரியுமா, அது மேடையிலேயே அது பரவாயில்ல. நம்ம கல்யாணம் முடிச்சு ரிலாக்ஸா உட்காந்துருக்கப்ப மைக்கு கேமரா வந்து மாப்பிள்ளையை பத்தி சொல்லுங்க, மாப்பிள்ளை சின்ன வயசுல பாத்துருப்பீங்களா, அவரை பத்தின ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. எதோட இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னு ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு விஷயம். ஒரு கல்யாணங்கிறது 2 குடும்பத்தை சேர்ந்தவர், சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து முத நாளே வந்து விடிய இருந்து பேசி சந்தோஷமா இருந்த காலங்கள்லாம் போய் எல்லாமே இன்னைக்கு செயற்கைத்தனமான ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அதையும் அது விரும்பவும் செய்யறாங்க. ஏன்னா அவனை பார்த்து இவன் செய்யறான், இவனை பார்த்து அவன் செய்யறான். இந்த கல்யாணம் கம்பேரிசன் வந்துருது. கம்பேரிசன், கல்யாணத்தை இப்படி பண்ணாதான் கல்யாணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொண்ணோட அப்பாவுக்கு மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு முதல் நாள் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், அடுத்த நாள் வந்து வெட்டிங் போட்டு விட்டுறாங்க. அந்த ஆளுக்கு அதுல உடம்புல நிக்காம இப்படியே திருறாப்புல கல்யாண வீட்டுல இந்த கூத்துலாம் வேற பண்றாங்க. முதல் நாள் பொண்ணோட அம்மா மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கட்டி விட்டுறாங்க. அடுத்த நாள் கல்யாணத்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா கோட் சூட்லாம் வேற போட்டு விட்டுறாங்க. அவங்களுக்கு எதுக்கு போட்டிருக்கோம்னே தெரியாம. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வந்து ஒரு அவனை சொல்றாங்க, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை தானே பண்றோம், எங்களுடைய ஆசைக்கு பண்றோம், இது எங்களுக்கு மெமரி, நல்ல மெமரியா இருந்தா நல்ல விஷயம். அதே மெமரியோட சேர்த்து உங்களுக்கு வந்து தப்பாவும் போச்சுன்னா அது அந்த மெமரி வந்து வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத மெமரிஸ் ஆயிரும் இல்லையா உங்களுக்கு. அப்ப எதா இருந்தாலும் வந்து கல்யாணம்ங்கிறது ரெண்டு மனதுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு அக்ரிமெண்ட் தான். இதை வந்து நம்ம காஸ்ட்லி ஆக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். போட்டோ ஷூட்ல எடுக்கிறப்ப நிறைய தண்ணியில வந்த காட்சிகள்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது. இப்போ தொடர்ச்சியாக வர்றப்ப இது வந்து குடும்ப கட்டமைப்பு ஒன்று. இதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு நாள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா அடுத்த நாள் வீட்டில் இருக்க பெரிய என்ன 2 பேருக்கு பிரச்சனையா, இங்கே வான்னு சொல்லி 2 பேரை உட்கார வச்சு பேசி அன்னைக்கு பிரச்சனை அங்கேயே சால்வ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான வீட்டில் பெரியவங்களே கிடையாது. குடும்ப கட்டமைப்புகள் எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் 2 பேருக்குள்ளே அடிச்சு முடிச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க அடுத்த கட்டமாக டக்குன்னு முடிவு எடுக்கிறது, நேராக கோர்ட்டுக்கு போகிறோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னு கோபத்தில் செய்யக்கூடிய விஷயம். மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைக்கிறது, மாறி அலிகேஷன்ஸை வச்சு கோர்ட்டுக்கு கேஸுக்கு போய் அலைஞ்சு 2 பேருமே அந்த ஒரு எவ்வளோ சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குறாங்களோ முடிக்கிறப்ப அந்த சந்தோஷமாக முடிக்கிறாங்களான்னு இல்லை. 2 பேருக்குள்ள முடியல. ஆனால் 2 பேரும் ஸ்மூத்தாக விளையிடுவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக விள மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக ரிவெஞ்ச் 2 பேரும் மாறி அந்த வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு கசப்பான கொடுமையான வாழ்க்கையா மாத்துறாங்க. டிவோர்ஸ் வாங்குறவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணவங்க எல்லாமே வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே டிவோர்ஸ் கேட்க அதிகம். இந்த லவ் மேரேஜ்ல டிவோர்ஸ் ஏன் அதிகமாக வருது அப்படின்னா, கல்யாணம் பண்றோம் மாறி போய் சொல்லுவாங்க லவ் பண்றப்ப. அந்த பொய் பூரா என்னன்னா கல்யாணமான அடுத்த நாளே தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு அவன் நினைப்பான். அந்த பொண்ணு எனக்கு நானும் ஏமாந்துட்டேன்னா அது நினைச்சு 2 பேரையும் அதை வந்து மியூச்சுவலாக அதை வந்து 2 பேரும் தான் ஏமாத்திருக்க விடு அப்படின்னு போய் லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவங்க இருக்காங்க. ஆனா வந்து அது 2 பேரும் ஏமாத்துட்டாங்கிற விரக்தியிலேயே போயிட்டு இருக்கு வண்டி. இனியால இது தொடர்பு ஒரு சோவை வச்சிருந்தாங்க. அதுல ஓப்பனா வந்து அந்த பையனை சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது, கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கா எவ்வளவு பண்ணேன், நான் ஓகே சொல்ற வரைக்கும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ண மாட்டேறீ அப்படின்னா
அப்போ எனக்கு தேவைப்பட்டது உனக்கு கரெக்ட் பண்றதுக்கு, கல்யாணம் பண்ணிட்டு நீ கூட இருக்க அதெல்லாம் தேவையில்லைன்ற ஓப்பன். அதான் உண்மைதான். அப்ப அந்த பொய்யை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு போற ஆட்களும் இருக்காங்க. என்னை ஏமாத்திட்டுங்கிற அந்த ரிவெஞ்சோடய வாழ்ந்து இடையில பிடிக்கிட்டு போற ஆட்கள் இருக்காங்க. அது என்னன்னா, நம்ம வெளிநாடுகள்ல எல்லாம் இந்த மாதிரியான பெருசா அடிதடிலாம் நடக்கிறது கிடையாது. பிடிச்சிருக்கா ஓகே, பிடிக்கலன்னா எப்படி இப்ப எல்லாம் வந்து பிடிச்ச நம்பர் கூட பிடிக்கலன்னு பிளாக் பண்ணிக்கின்ற மாதிரி திருமண லைஃப் அப்படிதான் பண்றாங்க. சிச்சுவேஷன்ஷிப் வர போயிடுச்சு. ஆமா, அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இந்த நிலைமை வந்து இந்த ஆடம்பர திருமணங்கள், குடும்ப அமைப்புகள், ரெண்டாவது வந்து சாதி மதம் இதெல்லாம் சேர்த்து வந்து அது ஒரு பெரிய திருமணத்தை வந்து ஒரு பெரிய காஸ்ட்லி ஆக்கி வச்சிருக்கீங்க, பெரிய பிரச்சனை ஆக்கி வச்சிருக்கீங்க. அதனால வந்து 2 பேருக்குமே பெரிய பாதிப்பு. இப்ப 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பையனோட அந்த சுதர்சனுடைய அப்பாவையும் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்க லவ் பண்ணது அவங்க என்ன செய்வாங்க, எதுவுமே தெரியாத அவங்க ஆட்கள். இதுலலாம் வந்து உண்மையிலே அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க என்னங்கிறது தெரியாது. ஆனா அவங்களே வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வயசான காலத்துல அவங்க ஜெயிலுக்கு போகணுமா, அவன் தலைமுறை ஆயிட்டான் ஜெயிலுக்கு போயாச்சு. இதெல்லாம் வந்து என்னன்னா, நீங்க வந்து காதலிக்கிறப்ப எவ்வளவு ஸ்மூத்தா எவ்வளவு நல்ல விஷயங்களை எவ்வளவு பேசி பழைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. பிடிக்கலன்னா அதே மாதிரி ரீசெண்டா போயிருக்கலாமே. அப்படி இதுல இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னு நமக்கு முழு விவரம் தெரியல. பொதுவான இதில் நான் சொல்றேன். சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த வரதட்சணையால தற்கொலை பண்ற கேஸுமே தொடர்ச்சி அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா. ரிதன்யா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிருக்கு. ஸோ அதுவுமே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வரதட்சணை கொடுமையால தான் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது அதிகமாயிட்டு வருது இல்லையா. இல்ல, வரதட்சணைங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரஸ்டீஜா பாக்குறாங்க. என் மூத்த பையனுக்கு 200 பொண்ணு போட்டு கல்யாணம் பண்ணோம். அதற்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடுல அதிகமான ரொம்ப அதிகம். மூத்த பையனுக்கு 200 பொண்ணு போட்டு கட்டணும். அதே மாதிரி அதை காட்டில 50 பொண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து அவங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய கௌரவம் பாக்குறாங்க. என் பையனுக்கு இவ்வளவு நகைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன், என் பொண்ணுக்கு இவ்வளவு நகைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து அவங்க வந்து ஒரு குடும்பத்தினுடைய இதாக இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ள அலைன்ஸ் பேச போறப்ப நீங்க கூட போய் தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம சூப்பரா இருக்கும், 2 பேரும் போட்டு வாங்க 2 குடும்பத்துக்காரங்களும். அப்புறம் மூத்த பையனுக்கு 200 பொண்ணு போட்டிருக்கோம், போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம். இது 2வது பையன். அவனை விட இந்த பையன் வந்து கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிற பையன் தான், நல்லா ஆக்டிவா இருப்பான். நீங்க அதை காட்டில கொஞ்சம் அதிகப்படுறதுனா நமக்கு கௌரவமா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒன்று அவன் என்ன ஒன்று வாங்கினா, எனக்கு இருக்குது 2 பொண்ணுங்க, பொண்ணு தாங்க, சொத்து பூரா அவங்களுக்கு தாங்க அப்படிம்பாங்க. அவங்க 2 பேரும் பேசுகிற அந்த டீலிங் பார்த்தீங்கன்னா, இதே பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா, 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழ்வாங்கிறதெல்லாம் விட்டுட்டு இவன் என்ன கேட்பான், பிசினஸ் பேசுவாங்க. இருக்க சொத்து பூரா அவங்களுக்கு தானே, என் பொண்ணுக்கு தானே. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கண்ணியமா வந்தா தானே மூத்த சம்பந்தி வீட்டில் உங்களை மதிப்பாங்க. இது கேட்கறதுக்கு என்னென்ன ரூட் போடாங்க பார்த்தீங்களா. நம்ம ஒரு சில இடங்கள்லாம் உட்காந்து பார்ப்போம். இவங்க 2 பேரும் டீலிங் பேசுறது கல்யாண வீடை தாண்டி ஒரு பிசினஸாவே பண்ணுவாங்க. நீங்க போட்டு அனுப்புறது உங்க பொண்ணு தான் இருக்க போகுது, நம்மள எடுத்துக்கிற போறோம். அது உங்களுக்கு நாளைக்கு அந்த பெரிய சம்பந்தி வீட்டில் உங்களுக்கு மரியாதையா இருக்கும் அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அவன் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற இவ்வளவு சொத்துக்கு யார் வாரிசு, 2 பொண்ணுங்க தான், இப்போ கொஞ்சம் போடுறோம் அடுத்த கொஞ்சம் போடுறோம் அப்படிமா. இப்படி அந்த டீலிங் வந்து ஒரு நாகரீகமாக டீலிங் நடக்கும். இது எல்லாமே இந்த குடும்ப கட்டமைப்பில் அந்த வெண்ணதான். குடும்பம், மூத்த மருமக, 2வது மருமக, சம்பந்தி வீடு, இந்த கட்டமைப்புக்குள்ளதான் இவங்க சிக்கி சீரழிறாங்க. இதுதான் ஒரு பெரிய வன்முறைன்னாரு பெரியார். கல்யாணம் பண்ணா பண்ணிட்டு போ, பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்ணிக்க, வருத்தம் எடுத்துட்டு போதும், இருந்துட்டு போ, அடுத்த கட்டத்தில் நகரம் நோக்கி நடந்துட்டு போ. இப்போ முன்னாடி இது ஏறக்குறைய வந்து என்னன்னா, இது உடன்கட்டை ஏறுற மாதிரி தான். கல்யாணம் பண்ணி தந்தால் பேசின அந்த திருப்பூர்ல பேசினா, என் மகன் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின் வாழ்ந்து அதே மாதிரி வந்து இன்னைக்கு வெளியே வந்து செத்து போனது கூட எனக்கு பெருமை தான்னா, இது ஏறக்குறைய ஒரு உடன்கட்டை ஏற கலாச்சாரத்தை கொண்டு வந்த மாதிரி தான். இன்னைக்கு அவன் தாண்டி எவ்வளவு நாகரீகமா வந்துட்டு இருக்கோம். திருமணம் பண்றீங்க, செத்ததுக்கு அப்புறம் இப்படி பேசுறாருன்னா பொண்ணு உயிரோட என்னென்ன பேசுறாங்க, வந்துடாதன்னு இருப்பாரு போல. வரலாம் வந்துடாத, வந்து நான் குடும்ப கௌரவம், நாங்க சூசைட் பண்ணிப்போம் அப்படி கூட சொல்லிருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சொந்த பந்தங்கள் கேட்பாங்க, சொந்த பந்தங்கள்ன்றாங்கல்ல, நல்ல சொந்த பந்தங்களும் இருக்கிறாங்க. பெரும்பாலான பிரச்சனைகள் காரணமும் அவங்க தான். போற போக்குல வந்து அடிச்சு விட்டு அது குடும்பத்தை நாசம் பண்ணி விட்டுறது வேலையை பாடுறது. இது எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த குடும்ப கட்டமைப்புகள்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சில பேர் தைரியமா ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துடுறாங்க, சில பேர் மாட்டி இந்த மாதிரியான போது இதுக்கு வந்து புதுசாக வந்திருக்க திருமண முறைகளில் இருக்கக்கூடிய ஆடம்பரங்கள் அதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய நடக்குது. ரொம்ப நன்றி. இந்த வாரம் தொடர்பாக பல விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.